வணக்கம் நண்பர்களே. இப்போ டெரஸ் கார்டனில் மாடி தோட்டத்தில் நமக்கு இருக்கும் சின்ன இடத்துல எப்படி தோட்டம் அமைப்பது, செடிகள் எப்படி வைப்பது அப்படின்னு வீடியோ பார்க்குறோம்மா, வீடியோ போடுறோம்மா. சரிங்களா? இதை ஸ்கிப் பண்ணாத கேளுங்க. ட்ரிக்ஸு நிறைய சொல்ல போகிறோம்மா. நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது நம்ம தோட்டம் வைக்கிறத விட இந்த சின்ன சின்ன நுணுக்கமான டிப்ஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக. அதாவது ஏற்கனவே தோட்டம் அனுபவம் பண்ணிட்டவங்களுக்கு இது நிறைய ட்ரிக்ஸு தெரியும். அதை உங்களுக்கு சொல்கிறேன், தள்ளி விடாத கேளுங்க. தோட்டம் வைக்கிறதுக்கு நம்ம நிறையா முதலீடு செய்யணும். நம்பர் ட்ரிக்ஸு ஒன்றுமா, நிறையா முதலீடு செய்யணும். நமக்கு டைம் கொடுக்கும், வேலை நேரம் கூட பிடிக்கும். நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது முடியாதுன்னு நினைக்கிறதே ரொம்ப நினைக்கக்கூடாதுமா. செலவில்லாமல் ஒரு மாடியில் ஒரு தோட்டம் வைக்கிறேன்னா செலவில்லாத வைக்கலாம். அரசு மானியம் கொடுக்குறாங்க. அது ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, தோட்டக்குள்ளத்துறை அலுவலகம் இருந்தால் கேட்டு பார்த்தீங்கன்னா எப்போ கொடுப்பாங்க என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு. அதில் கொக்கோபிட் கிடைக்கும், குரோபேக் கிடைக்கும், விதை கிடைக்கும். அது எப்படி பயிர் வைக்கணும்னு அதில் சொல்லுவாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமானாலும் நோ ப்ராப்ளம். நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பிளாஸ்டிக் குடம் இருக்கலாம், பக்கெட் இருக்கலாம், டப்பு இருக்கலாம், பெயிண்ட் வாலி இருக்கலாம், 22 லிட்டர் கேன் இருக்கலாம். நமக்கு ஆண்டது போக பழசாக வீட்டில் இருக்கும். அது எதுக்கு இடத்த அடைச்சிட்டு இருப்பானே, அதில் நம்ம செடி வைக்கலாம். இந்த பழைய பொருள் யூஸ் பண்ணுறது, நம்ம வீட்டிலே இருக்கிறது எடுக்கிறது, இது ட்ரிக்ஸு 2மா. ஜாடியெல்லாம் வாங்க தேவையில்ல. ட்ரிக்ஸு 3 விதை எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. விதை இந்த ஆடி மாதத்தில் தாம்மா நிறைய கிடைக்கும். அப்படிலாம் விதை விற்கிறவங்கன்னு ஒரு ரெகுலராக கடை இருக்கும், அவங்கள கேட்டால் கிடைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல. அப்படி இல்லையா உங்கள் வீட்டிலே விதை இருக்குமா, உங்கள் வீட்டிலே விதை இருக்குது. அழிஞ்ச தக்காளி, முத்தின கத்திரிக்காய், பழுத்த குடமிளகாய், மிளகாய் விதை, கொத்தமல்லி இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் மிளகா அரைக்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து ஒன்றும் போதியமாக உடச்சி அந்த கொத்தமல்லி போடலாம். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த சாணி எருங்கிறது ரொம்ப முக்கியமாக. இது ட்ரிக்ஸு 3. விதை உங்கள் வீட்டிலே எடுத்துக்கலாங்கிறது ட்ரிக்ஸு 3. ட்ரிக்ஸு 4 தண்ணி விதை போட்டு 15 நாளைக்கு நம்ம தண்ணி டப்பாலேயோ சொம்பாலேயோ டம்ளராலேயோ ஊற்றக்கூடாது. கையால் தான் தெளிக்கணும். அப்போ தான் செடி ஆரோக்கியமாக வளருவாங்க. அவங்க துளிர் வரும்போது நம்ம தண்ணி ஸ்போர்ட்ஸாக ஊற்றினா அவங்க வீணாக துளிர் கட்டாக நமக்கு வாய்ப்பு இருக்குமா. அதனால் என்ன செய்யணுன்னா 15 நாளைக்குமே தண்ணி தெளிக்கணும். கொஞ்சம் வேகமாக தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகாதிருக்காங்கன்னும் போது தான் அந்த செடியை விட்டு எட்டை ஊற்றி அதுக்கு தண்ணி போகிற மாதிரி செய்யலாம். இது குண்டுமல்லி செடிமா. கிட்டத்தட்ட 11 செடிக்கு மேலே இருக்காங்க. அடுக்கு மல்லி, ரெட்டை மல்லி, ஜாதி மல்லி, காக்கட்டான், விருவாச்சி மல்லி, இதே குடமல்லின்னு ஒன்று இருக்கும், முல்லையிலே ரொம்ப பெருசாக இருக்கும், 3 இதழ் கொண்டது, 3 அடுக்கு கொண்டது, எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இது எத்தனை சொல்லியிருக்கேன்? ட்ரிக்ஸு 4 5 சொன்னோமா. சரி, ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கவனத்தில் வைக்காதீங்க. அடுத்து விதை போட்டு ஒரு 15 நாளைக்கு தான் கையால் தெளிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே 3 மாதம் 4 மாதம் இருந்த செடி என்கிட்ட ரொம்ப நாளாக செடி இருக்குன்னா அதனுடைய கொள்ளளவு எவ்வளவோ ஈவினிங் இப்போ 5:40 ஆகுதுமா. இப்போ தான் நம்ம வெயில் நாளில் தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணும். காலையில் 7 மணிக்கு 7:15 ஊற்றினோம்மா. 7 மணிக்கெல்லாம் வெயில் வந்துடுது. காலையில் வேலைக்கு போகிறவங்க, அவசரமாக போகிறவங்க, வரவங்க, வருமானக்கிட்ட போகிறவங்க, வெளியில் போகிறவங்க இருப்பாங்க. அதனால் நீங்கள் மாலையில் 7-8 மணி வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலையில் ஊற்றுறது செடிக்கு நல்லது. காலையில் வர வெயிலை அவங்க மாலையில் இருக்கிற அந்த கூலிங் காற்றுலாம் வராங்கள நில வெளிச்சத்தில், அதில் இந்த காலை சம்மரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்பாங்க தண்ணி ஊற்றுறது. அடுத்து டெரஸ் கார்டனுக்கு எரு போடணும். எப்படி போடணும்? நம்ம கொஞ்சம் மண்ணில் தான் வைக்கிறோம், சரிங்களா? தோட்டம் நீங்கள் அதிகமாக ஒரு 25 செடி 30 செடி வைக்கணுன்னா நீங்கள் ஜாடி வாங்கி தான் ஆகணும்.
அதுக்கு தகுந்த கொக்கோ ஃபிட்டு கொஞ்சம் மெனக்கிட்டு ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு 5 செடி 10 செடி 15 செடி இப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைம்மா இந்த கோடைக்காலம் நான் தோட்டம் ஆரம்பிக்க தான் போகிறேன்னா பரவாயில்ல, ஒரு 500 600 முதலீடு போதும். சிம்பிளாக ரேட்டு கம்மியாக என்ன கிடைக்கும், குரோ பேக்கு. அப்புறம் அந்த கருப்பு கலர் வந்து நம்ம நர்சரியில் இருக்க அந்த கவர் கூட அதுக்கு முன்னே கிடச்சிருந்ததுமா. இப்போ அதை வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு கேள்வி. அந்த கவர் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குமா. அது எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதை பாருங்கள். அதில் கூட வாங்கி வைக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி நான் தோட்டம் கூட வைக்கணும்னா உங்களுக்கு கொக்கோ ஃபிட் வேணும், எம்சாண்ட் வேணும், சாணி எரு வேணும். மண் ஃபஸ்ட்டு நல்ல மண்ணாக தேர்ந்தெடுக்கணுமா. இது 6வது ட்ரிக்ஸு. அதாவது ஏற்கனவே மண் தான் நமக்கு வந்து தரம். இதே பாருங்கள், இது நேற்று சாயந்தரம் தண்ணி ஊற்றிட்டு போன ஜாடியில் இப்போ நான் மண் எடுத்து காட்டுறேன். இந்த மண்ணோடைய தரத்தை பாருங்கள். இந்த களையெல்லாம் எடுத்துடணுமா. இதே பாருங்கள், மண் இதை இப்போ எடுக்கிறேன்னா இது எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுலேருந்து மண்ணை எடுத்து காட்டுறேம்மா. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும்மா மண். ஒரு கட்டி முட்டி இல்லை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மண். அதில் வந்து கல்லோ கண்ணாடி ஓடு பிளாஸ்டிக் கவரு இதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் எதிரில் தான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ நைஸாக இருக்காங்க பாருங்கள் மண். இது வந்து மண் தாம்மா நமக்கு 75% நல்ல ஆரோக்கியமாக கிடைக்கணும். இது வந்து பாயிண்ட்டு. ட்ரிக்ஸு வந்து 7. சரிம்மா, ஒரு இடத்துலேருந்து செம்பருத்தி ஒடிச்சிட்டு வந்தால் அதை நான் வைக்க முடியல, ஒரு நாள் தங்கிட்டது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தண்ணி எடுத்து பாதி நனையிற வரைக்கும் அந்த தண்ணியில் போட்டுருங்க. அந்த தண்ணியோட ஈரத்தில் அந்த குச்சி மேத்தூள் எல்லாம் கொஞ்சம் நல்லா விரப்பாக அடுத்த நாள் விதை வந்துடுவாங்க. இல்லை ஒரு செடி வாங்கின்னு வந்துட்டிங்க, கொஞ்சம் வதங்கிடுச்சு, பரவாயில்ல, செடி எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டுருங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம், ஏன் 24 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். மறுநாள் எடுத்து நட்டோம்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஈஸியாக வந்துடும். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதை பாருங்கள், ராமர் பாதம் எவ்வளோ பெருசாக பூத்துருக்காங்க பாருங்கள். இன்னைய மலர், இவங்க 3 மலர், இன்னைய மலர் இருக்குது. இந்த மாதிரி தாம்மா தோட்டம் வைக்கணும். தண்ணி ஊற்றுறது சொல்லிட்டேன். அடுத்து இன்னொரு ட்ரிக்ஸுமா, எரு போடுறது. அதாவது நம்ம கொஞ்சம் மண்ணில் தான் மேலே வந்து நம்ம செடி வைக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த தொட்டினா இந்த தொட்டி எவ்வளோ கொள்ளுதோ அதுக்கு தேவையானது தான் போடுறோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் பெரிய ஜாடி, இது கொஞ்சம் பெரிய ஜாடி. இதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவைம்மா, நான் 5 நாளைக்கு ஒரு தடவை போட்டுருவோம்மா. நான் 5 நாள் 6 நாள் தான் எதாவது கொடுத்தா தான் எனக்கு தோட்டம் வந்தால் பார்க்க கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். மல்லாட்டை புண்ணாக்கு 2 நாள் ஊற வச்சு போடணும். 2வது மீன் அமினாமிலம் போடலாம். எல்லாமே வீட்டிலே தயாரிக்கலாம். மீன் அமினாமிலம் போடலாம், வாழைப்பழம் அமினாமிலம், எல்லா ஃப்ரூட்டையும் அமினாமிலம் தயாரிக்கலாமா. என்ன, அது கூட வெல்லம் போட்டு அதை கலக்கி 7 days வச்சிடணும். கலக்கும்போது கை போடலாம். அடுத்து ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை நசுக்கி வெல்லம் போட்டு பிசையிறோமா, அப்போ தான் அதில் கைப்படணும். அதுக்கப்புறம் 7 days அதில் கைப்படக்கூடாது. நிழலில் அழகாக மூடி வச்சிடணும். 7 நாள் சென்று அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அமினோமில போட போகிறோமா. வருஷப்பருப்பு வாங்கிட்டு அந்த பழங்கள் நிறையா இருக்குது. வாழைப்பழம், மாம்பழம் இருக்குமா. அது ஒரே நாளில் நம்மளால் சாப்பிடவும் முடியல. கொஞ்சம் அழுகிட்டுன்னா நம்ம இந்த அமினோமில தான் தயாரிக்கணும். அதை நான் வீடியோ போடுறேன், பார்த்து பலனடைங்க. தோட்டம் வைங்கம்மா, தோட்டம் வைங்க. தோட்டம் வச்சு ஒரு 2 செடி வளர்த்து நீங்கள் அதில் ஒரு மிளகாயோ ஒரு தக்காளியோ ஒரு பூவை பறிச்சிட்டிங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வருமா. நான் இப்பயும் பஸ்ஸில் போனேன்னா அந்த வீட்டுங்களில் இருக்க செடி மெத்தையெல்லாம் காம்பவுண்ட் மேலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், மதில் சோறில், அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு தான் போவேன். தோட்டம் வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் வந்து பாசிபிளாக போகுமா. நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் தோட்டம் வந்தால் போதும். நீங்கள் நிம்மதிக்காக பணம் செலவு பண்ணே வேணாம். நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் அம்மு தோட்டம். உங்களுக்கு என்னென்ன செடி என்னென்ன டெமோ வைக்கணும் எல்லாமே டெமோவோடு போட்டிருக்கேன். இல்லை நான் இந்த செடி வைக்க போகிறேன் எனக்கு போடுங்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட அதை நான் அடுத்த நாள் போடுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள். தேங்க்யூ.